எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கப்போ வந்து கரண்ட் வந்து கட் ஆயிடுது. கரண்ட் கட் ஆனோன்னா குழந்தைங்கள்லாம் வந்து பயப்பட போகிறாங்க. நம்ம ஒரு முதல்ல வந்து ரூமுக்கு போய் அவங்க கூட பக்கபலமாக இருப்போம் துணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஜென்ரேட்டர் வந்து இன்வெர்ட்டர் எதுவுமே ஒர்க் ஆகாமல் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, முதல்ல வந்து மெழுகுவத்தி எடுத்துகிட்டு நம்ம வந்து பசங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து ரூமை கதவை திறந்துக்கிட்டு மெழுகுவத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம எழில் வந்து அவரும் வந்து மெழுகுவத்தியோடு வந்துட்டு நேருக்கு நேர் பார்க்குறாங்க. எழில் கையில் இந்த மெழுகுவத்தியோடு வந்த வேகத்தில் பார்த்துட்டு அப்படியே சிலையாட்டம் நின்றுட்டாங்க. நம்ம தமிழோட அழகை பார்த்துட்டு ஒரு செகண்ட் வந்து அப்படியே சிலையாட்டம் நின்னோடனே நம்ம தமிழ் வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன சார் நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, அம்மா நீ எதுக்கு வந்த அப்படின்னோடனே, இல்லை சார் கரண்ட் கட் ஆகிடுச்சு, அதான் மெழுகுவத்தி எடுத்துகிட்டு வந்தேன் பசங்களை பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீ வந்துட்டல நீயே ரூமுக்கு போ அப்படின்னோடனே, ஏன் சார் அதுக்கு அதான் கேர்டேக்கர் நீ இருக்கேல்ல, அப்புறம் எதுக்கு நான் பார்த்துக்கிட்டு, நான் கேர்டேக்கர் நான் இருக்கேன் தான் சார், பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்க்கணுன்ட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, பசங்களை பார்க்கறது கூட வந்து வாங்க சார் நீங்களும் துணைக்கி அப்படின்னு சொன்னோன்னே ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா பசங்க எல்லோரும் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பாவுக்கு வந்து பக்கத்தில் உள்ள நோட்டை எடுத்து விசிறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கவினுக்கு வந்து விசிறிக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில் வந்து லைட்டாக திரும்புகிறாப்புல. திரும்பி பார்த்தோன்னா அடுத்த செகண்ட் வந்து அவங்க அப்பாவை பார்த்தோன்னா லேன்னு கத்திடுறாப்புல. கத்துனோடனே வந்து எல்லா குட்டீஸும் வந்து எந்திரிச்சிடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னோடனே காவியா வந்து ஒரு செகண்டு சும்மாவே பயப்படுவாங்க. அவங்க வந்து எந்திரிச்சு பார்த்துட்டு அச்சச்சோ யார் இது வந்திருக்குது அப்படின்னோன்னா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து கவின் கிட்ட சொன்னோன்னே, அப்பா நீ வழக்கமாக இங்கெல்லாம் வரமாட்டியா, அதான் நான் வேறு என்னமோன்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன எப்படி தெரியுது, நீங்கள் முதல்ல பயப்படாதீங்க அப்படிங்கிறப்ப அஞ்சலி பாப்பா வந்து யார் இது, நல்ல ட்ரீமில் இருந்தேன், அவங்கள என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, தமிழ் நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னோடனே, கரண்ட் இல்லையா அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே, ஆமாம் இங்கே நிற்கிறது டேடி மாதிரியே இருக்கே, ஏன் டேடி இந்த நேரத்துக்குலாம் வரமாட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ட்ரீமா இல்லை ரியலா அப்படின்னோடனே, எல்லாம் ரியல் தான், எல்லாருக்கும் நான் கீழே போய் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வரேன், அது வரைக்கும் சத்தம் போடாமல் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. ராமையாவை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னொன்னே, இல்லை சார் இந்த பக்கம் எல்லா இடத்துலையுமே ஷட் டவுன் ஆகிருக்கு, இன்வெர்ட்டர் வந்து காலையிலேருந்து நம்ம யூஸ் பண்ணதுனால வந்து இப்போ வந்து ஷட் டவுன் ஆகிடுச்சு சார், அதனால தான் வந்து இன்வெர்ட்டருக்கு யூஸ் ஆனதுனால வந்து இப்போ இல்லை சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படின்னோடனே, சரி என்ன பண்ண போகிறீங்க ராமையா அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்தோடனே எழில் அம்மா வந்து எல்லா பசங்கள்லேருந்து எல்லோரும் கீழே வர சொல்லுப்பா, எல்லோரும் ஒன்றா கூட இருந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னோடனே, இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வரலான்னு கூப்பிட்றதுக்கு முன்னாடியே 4 பசங்களும் குட்டீஸும் வந்துடுதுங்க. வந்தோன்னா வந்து கவின் வந்து கரெக்டாக வந்து ஹோம்ஒர்க் பண்ணலாமா அப்படின்னோடனே, நாங்கள்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், இந்த ராத்திரியில் வந்து நடுராத்திரியில் ஹோம்ஒர்க் பண்ணுன்னு கூப்பிட்றேன், உனக்கு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் இனிமேல் என்ன ஆகுன்னா என்ன கிண்டல் பண்ணுறீங்க, நான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லும். ஆகுன்னா உனக்கு இதே டைலாக், பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னோடனே, வர வர நீயும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து செல்வி இருக்காங்களா, அவங்க வந்து சொல்லணுன்னே, மொத்த குடும்பமும் கீழே வந்துட்டாங்க, அதனால் நீங்களும் வந்துடுங்க, நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீங்கன்னா அது சரியாக வராது அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போ தான் வந்து நம்மளும் குடும்பத்தில் ஒருத்தனாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியும் கீழே வராங்க. வந்தோடனே அஞ்சலி பாப்பா கரெக்டாக வந்து பின்னாடியே வந்து தமிழ் கையை பிடிச்சி இழுத்துட்டு வா, அப்பா பக்கத்தில் போய் உட்காருவோம், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. மனோகரிக்கு கிட்ட வந்து செல்வி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வந்து அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கு கூட வந்து உங்களுக்கு கொடுப்பனம் இல்லை பார்த்துக்கோங்க, அநேகமாக எப்போவுமே நீங்கள் என் பக்கத்தில் தான் இருக்கணும், இப்போ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து சொந்தக்காரங்களாக ஆக முடியாது போல அவர் ஒய்ஃபா அப்படின்னோடனே, உன்னையெல்லாம் என் கூட வச்சுருக்கேன்ல அதனால் நீ இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் அப்படின்னோடனே பேசாமல் தள்ளி உட்காடுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் சும்மாவே உட்காந்துருந்தா போர் அடிக்குமே, பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோமா அப்படின்னோடனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராமையா நல்லா பாடுவாப்பில் அப்படின்னு வந்து கரெக்டாக ஒரு காமெடி பண்ணி விட்டுடுறாங்க நம்ம தமிழ். அப்படியா பாடுங்க ராமையா நான் இன்னும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. அவர் பாட்டை பாடணுன்னா பழைய பாட்டு பாடணுன்னு கவின் வந்து தயவு செஞ்சு போரும் இதுக்கு மேலே நீங்கள் பாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து தாங்க முடியல, அதுக்கு நீங்கள் வந்து 4 திட்டு கூட திட்டியிருக்கலாம், ஏன் என்னை போட்டு இப்படி இம்சை பண்ணுறீங்க அப்படின்னு நடுராத்திரில் அப்படின்னோன்னே, இதுக்கு தான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேன், என்னை பாட சொல்லிட்டு வந்து எல்லோரும் முன்னாடி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னோன்னே, காவியா தான் நல்லா பாடுவாளே அவளை பாட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, காவியா வந்து இல்லை நான் பாட மாட்டேன் அப்படின்னோன்னே, நீ தான் நல்லா பாடுவிய பாடுமா அப்படின்னோன்னே அட்டகாசமாக பாடி முடிக்கிறாங்க. பாடி முடித்தோன்னே வந்து ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா ஞாபகமாக வந்துருச்சு அப்படின்னோடனே இந்த பக்கம் வந்து எழிலும் வந்து ரொம்ப சோகமாக இருக்காப்புல. அப்போ வந்து கரெக்டாக வந்து தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சுமா அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லை,
காவ்யாவுக்கு சொல்லி கொடுத்ததே வந்து இந்துமதி தான். அதே வாய்ஸ் இந்துமதியோட வாய்ஸ் வந்து அப்படியே இருக்கா. அதுக்கப்புறமேட்டுக்கு இவள் பாடவே இல்லை, ரொம்ப மாதம் கழித்து இப்போ தான் பாடியிருக்கா. அதனால் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா விஷயம், சரி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடுறேன், நானும் நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடுறாங்க. கரெக்டாக வந்து எழில் வந்து அன்றைக்கி ராத்திரி வந்து தடுமாறிக்கிட்டே வந்து நம்ம தமிழ்கிட்ட பாடின அதே பாட்டை பாடினோன்னே எல்லோரும் வந்து பரவாயில்ல, சூப்பராக பாடுற, வாய்ஸ் தான் கொஞ்சம் கரமுடன்னு இருக்குன்னு கவின் கிண்டல் பண்ணோன்னே மற்றவங்க எல்லோரும் கை தட்டுறாங்க. கை தட்டி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பாட்டு உனக்கும் பிடிக்குமாம்மா அப்படின்னோன்னே, என்ன உங்களுக்கும் பிடிக்குமா சார் அப்படின்னோன்னே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மனோகரி போய் ரூமில் தமிழோட ரூமில் போய் சந்தேகப்பட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட